ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான குழுக்கள் நியமனம், ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. தலத்தேரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரி, ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். கொசுவலையுடன் நூதன ஆர்ப்பாட்டம், ஆணையரிடம் மனு அளித்த பாமகவினர். 20 ஆண்டுகளாக அடிப்படை வசதியின்றி தவிப்பு, கரிக்கலாம்பாக்கம் பகுதி மக்கள் சாலை மறியல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான குழுக்களின் நியமன உறுப்பினர்களுக்கு ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 பிரிவு 72 படி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான குழுக்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களான புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் பகுதிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அல்லது நிர்வாகி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்களின் நியமன உறுப்பினர்களுக்கு ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உறுப்பினர்களை வாழ்த்தினார். சமூக நலத்துறை செயலர் ஸ்மிதா மற்றும் இயக்குநர் ராகினி ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியினை சமூக நலத்துறை துணை இயக்குநர் கருணாநிதி மற்றும் அலுவலர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். தலத்தேரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருத்தெலிச்சேரி எனும் தலத்தேரு பகுதியில் சேர்ந்த பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்ன மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். மாசிமக திருவிழா கடந்த 19ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி காரைக்கால் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு தலத்தேரு வந்தடைந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்தேருவில் இருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு வந்து சேர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்துதாரர்கள் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலத்தேரு கிராம பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்துதாரர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொசு தொல்லை அதிகரித்ததை கண்டித்து கொசுவலையுடன் பாமகவினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொசு தொல்லை அதிகரித்ததை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் வெள்ளினூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாமகவினர் கொசுவலையின் உள்ளே சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொசுக்களின் உற்பத்தி அதிகரிப்பால் மலேரியா, டெங்கு உள்ளிட்ட தொற்றுநோய்கள் பரவி வருவதாகவும் உடனடியாக அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பின்னர் கொசுவலையுடன் அலுவலகத்திற்குள் சென்று கொம்யூன் ஆணையர் பிரபாகரனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். வெள்ளினூர் கொம்யூன் உட்பட்ட ஊசூடு, மங்கலம், வில்லியனூர் பகுதிகளில் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் தொழிலாளர்கள் சம்பாதிக்கும் பணத்தை மருத்துவ செலவுக்காகவே செலவிடும் நிலை உருவாகி உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் கிராம பகுதிகளில் தரமான கொசு மருந்து தெளிக்கப்படுகிறதா என்பதை ஆணையர் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால்
கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொசுவலையுடன் தஞ்சம் புகும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் மனுவை பெற்ற ஆணையர் உடனடியாக கொசு மருந்து தெளிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் கொசுவலையுடன் நடைபெற்ற இந்த நூதன ஆர்ப்பாட்டம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இருபது ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லை என கூறி கரிக்கலாம்பாக்கம் பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகர் மாணிக்க வாசகர் நகர் உள்ளது. இந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிகளுக்கான சாலை வசதி கடந்த 20 ஆண்டுகளாக இல்லாமல் இருந்து வருகின்றது. மேலும் குடிநீர் வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி இல்லாமல் உள்ளது. இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறை மற்றும் அரசுக்கு பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் மடுகரை தவளக்குப்பம் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கரிக்கலாம்பாக்கம் காவல்துறை துணை ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையில் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் இது சம்பந்தமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனிடம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். மேலும் சாலை வசதி ஒரு வாரத்தில் ஏற்படுத்தி தருவதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த திடீர் போராட்டத்தினால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் அரை மணி நேரம் போக்குவரத்தும் பாதிப்பும் ஏற்பட்டது. ராஜீவ்காந்தி நகர், மாணிக்கவாசம் நகர், சக்தி நகர், நேரு நகர் போன்ற பகுதிகளில் மக்களுடைய அடிப்படை தேவைகள், சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்ற தேவைகளை, கழிவுநீர், சைடு வாய்க்கா போன்ற தேவைகளை 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேற்றி தராத இந்த அரசை கண்டித்து இந்த பொதுமக்களுடைய, கிராம மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம் இங்கே நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு வாரத்தில் இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி அளித்ததால் இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. டெண்டர் வேலையை உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க அரசாணை வழங்க வலியுறுத்தி ஒப்பந்ததாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் 3 கோடி வரையிலான அரசு வேலைகளுக்கான டெண்டர்களை காரைக்காலில் உள்ள உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க அரசாணை பிறப்பிக்க வலியுறுத்தி இந்திய கட்டணங்கள் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து முதலமைச்சரிடம் பேசி முதலமைச்சர் அரசாணை வெளியிட உத்தரவிட்டிருந்தும் இதுவரை தலைமை பொறியாளர் அரசாணை வெளியிடுவதில் தாமதம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர்கள் உடனடியாக அரசாணை வெளியிட்டு உள்ளூர் ஒப்பந்ததாரர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஒப்பந்ததாரர்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவிற்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடையினை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். 124ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் வைத்திக்குப்பம் LJK அலுவலகத்தில் மாசிமகத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வைத்திக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழியம்மன் கோவிலுக்கு மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவிற்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிகழ்ச்சியில் LJK கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், ராஜ்பவன் தொகுதி தலைவர் கடலரசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதேபோல்
மணவெளி தொகுதி நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோவிலில் நடைபெற்ற மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் நிர்வாகிகளிடம் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். முன்னதாக குழந்தைகள் பூங்கொத்து வழங்கி அவரை உற்சாகமாக வரவேற்றனர். விழாவில் கட்சி நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழகம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தலைமை ஆணையர் அலுவலகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. புதுவை பல்கலைக்கழகம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மாற்றுத்திறனாளிகள் அதிகாரமளிப்பு துறை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தலைமை ஆணையர் அலுவலகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், அணுகல் தன்மை மற்றும் உள்ளடக்கிய கல்வி ஆகிய துறைகளில் நிறுவனம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இக்கூட்டாண்மையின் மூலம் ஆராய்ச்சி, பயிற்சி நெறிகள், கல்வி பரிமாற்றங்கள், கருத்தரங்குகள் மற்றும் பிற கல்விசார் செயல்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகல் தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை மேம்படுத்த இரு நிறுவனங்களும் இணைந்து செயல்பட உள்ளதாகவும், மேலும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் CCPD உடன் நடைமுறை அனுபவம் மற்றும் கல்விசார் பங்களிப்புகள் மூலம் பொருத்தமான முறையில் ஈடுபடுவதற்கான கட்டமைக்கப்பட்ட வாய்ப்புகளையும் இவ்வொப்பந்தம் உருவாக்குகிறது என்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தலைமை ஆணையர் அலுவலகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் விக்டர் ஆனந்தகுமார் வரவேற்புரை வழங்கினார். MOU ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சிதம்பரம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் பல்கலைக்கழகம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கல்வி திட்டங்கள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் பற்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து MOUவில் புதுவை பல்கலைக்கழக பதிவாளர் குணசேகரன் மற்றும் CCPD துணை தலைமை ஆணையர் விகாஸ் திரிவேதி கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சி சமூக உள்ளடக்கத்திற்கான ஆய்வு மைய தலைவர் பேராசிரியர் தனுஜா நன்றி உரையுடன் நிறைவடைந்தது. புதுச்சேரியின் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே பாரத பிரதமரின் எண்ணமாக உள்ளது என்று ரவுத்திரம் சக்திவேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மண்ணிற்கு வருகை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து மனமார்ந்த வரவேற்பளிக்கும் அபூர்வமான வாய்ப்பை தனக்கு கிடைத்தது என்பது வாழ்க்கையின் பெருமைமிகு நினைவாகும் என்றும், நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கும் அவரது அர்ப்பணிப்பும் ஒவ்வொரு மாநிலத்தினும் வளர்ச்சிக்காக காட்டும் உறுதியும் பாராட்டத்தக்கது எனவும், புதுச்சேரியின் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற அவரது தெளிவான பார்வையும் வளர்ச்சிக்கான திட்டங்களிலும் காட்டும் அக்கறையும் தமக்கு புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில பொறுப்பாளர் ரவுத்திரம் சக்திவேல் தெரிவித்துள்ளார். காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 25 இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தொண்டரணி தலைவர் மதன் தலைமையில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்து கொண்டனர். இந்நிகழ்வின் பொழுது மாநில செயலாளர் ரவி ராஜாராம் உடனிருந்தார். அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தனியார் மூலம் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஓராண்டுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என பல மனுக்கள் கொடுத்தும் தொழிலாளர் துறையிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரியவந்துள்ளது. இதனால் அரசு பொது மருத்துவமனை மற்றும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு துப்புரவு பணியாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக பாமக தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது வழங்கும் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு பதிலாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். குறைந்தபட்ச சம்பளத்தை மத்திய அரசாங்கத்துடைய அன்ஸ்கில்டு பணிபுரிக்கின்ற ஹவுஸ் கீப்பிங் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 21,000 ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவினை கடந்த 24ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்த கோரி எமது பாட்டாளி தொழிற்சங்கத்தின் சார்பாக பல்வேறு கடிதங்களை துணைநிலை ஆளுநர், தலைமைச் செயலர், சுகாதாரத்துறை செயலர், சுகாதாரத்துறை இயக்குனர், மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்களுக்கு தொடர்ந்து பல கடிதங்களை அளித்திருக்கிறோம். அவற்றை இவர்கள் செவிமடுக்காத காரணத்தினால் நாங்கள் இன்றைய தினம் 1 மணி நேரம் எங்களுடைய உண்மையான கோரிக்கையான அடிப்படை வாழ்வாதாரத்தினுடைய கோரிக்கையான மத்திய அரசினுடைய சம்பள உயர்வை, குறைந்தபட்ச சம்பள உயர்வை உடனடியாக புதுவை அரசு இந்த ஹவுஸ் கீப்பிங் ஊழியர்களுக்கு ஏற்றி கொடுக்கிற அரசாணை வெளியிடுமாறு இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி.
தங்கம் 1 கிராம் 15,585 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,120 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.